அஸ்மத் குருபியோ நமக. 14ஆம் திருமொழி நாச்சியார் திருமொழியில் பட்டிமேய்ந்தோர் காரேறு பலதேவர்க்கோர் கீழ்கன்றாய் இட்டீரிட்டு விளையாடி இங்கே போதக் கண்டீரே இட்டமான பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி விட்டுக்கொண்டு விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. நேற்று அவதாரிக்கை அனுபவித்தோம். இன்றைக்கி முதல் பாசுரம். ஓர் காரேறு, ஒரு ஒப்பற்ற அன்பேரலல்டு கரிய ரிஷபம் காளை, அப்படி ரொம்ப அழகான ரிஷபம் மாதிரி காளை மாதிரி குட்டி கன்று மாதிரி பட்டி மேய்ந்து களவாக மேய்ந்து பலதேவர்க்கோர் கீழ்கன்றாய், பலராமனுக்கு ஒரு பின் பிறந்த ஒரு கன்று மாதிரி கன்றாக ஆகி இட்டீரிட்டு விளையாடி செய்து முடித்து கொண்டு விளையாடுகின்றதாய் இட்டீரிட்டு விளையாடி இங்கே வர கண்டீரோ, இங்கே வர பார்த்தீங்களா? அவனை கண்ணன் ஒரு ஒரு காள கன்று மாதிரி பலராமனுக்கு அடுத்து பிறந்து விஷமத்தனமெல்லாம் பண்ணி அவன் களவாக மேய்ந்து அங்கங்கே வெண்ணையெல்லாம் திருடி இங்கே வர கண்டீர்களா? இட்டமான பசுக்களை, தனக்கு இஷ்டமான பசுக்களை, தனக்கு பிடித்த பசுக்களை இனிது மறித்து நீரூட்டி பிரியமாய் அதை மடக்கி தட்டி கொடுத்து அதுக்கு தண்ணீர் குடிக்க வச்சு அதை மேய விட்டுக்கொண்டு விளையாடுவதற்காக விருந்தாவனத்தை கண்டோமே. பிருந்தாவனத்திற்கு வந்திருக்கான், அதை நாங்கள் கண்டோம் அப்படிங்கிற. இட்டீரிட்டு அப்படின்னா அதன் போக்கு விட்டு இட்டு இட்டு, அதாவது வேண்டின மட்டும் விளையாடு, இஷ்டத்துக்கு விளையாட வேண்டியது. அந்த மாடுகளை மேய்ப்பதற்காக மாடையும் கன்றையும் கூட்டிண்டு பலராமன் கண்ணன் மற்றும் கோபர்கள் எல்லாம் போகும்போது அங்கே நடுவில் கண்ணன் இங்கேயும் அங்கேயும் நடுவில் மாடுகளுக்கு நடுவிலெல்லாம் புகுந்து மறைஞ்சு விளையாடுவானான். அவன் எங்கே இருக்கானே கண்டுபிடிக்க முடியாது, கன்றுகள் மாதிரியே ஓடுவான். அப்படி பலதேவர்க்கோர் கீழ்கன்றாய், அப்படி பல வகையாய், அதாவது இட்டு இடுதல்னா அழித்தல் செய்தல், ஈறுனா முடிவு. ஸோ நினைத்ததையெல்லாம் செய்து முடிக்கும் சத்தியகாமன், சத்திய சங்கல்பன் அப்படியும் பொருள்படும். ஜெகத் வியாபாரன், ஜெகத் காரணம், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாம் இங்கே பொருள்படும். இங்கே போத கண்டீரே, நான் உள்ளவிடம் அவன் வந்திருப்பது உங்களுக்கு தெரிகிறதா, உங்களுக்கு காண்கிறதா? இங்கே வர கண்டீர்களா? அவன் அப்படி விளையாடிட்டு அந்த விருந்தாவனத்தோடையே இங்கே வந்தானே, அதை பார்த்தீங்களா அப்படின்னு ஆண்டாள் கேட்குறான். நாயிகையாக இருப்பவளுக்கு நாயகன் தாமதித்து நெருங்கும்போது அந்த ரோஷத்தினாலே சில சொற்கள் வரும். ஒவ்வொரு பாசுரத்திலும் முன்னடிகளிலே அது வரும். கற்றினம் மேய்க்கவும் மேய்க்கப் பெற்றான் என்றவாறெல்லாம் எம்பெருமானிடம் மதிப்பு வைத்திருந்தவள், அதாவது பசுக்களையெல்லாம் மேய்த்தான், எவ்வளவு சௌலபியன் அப்படின்னு மதிப்போடு சொன்னது இங்கே சிறிது குறைத்து கூறுவது. அவன் பட்டி மேய்ந்தோர் களவாக மேய்ந்து கரிய ரிஷபமானது விளையாடுகின்றான் அப்படின்னு தெரிவித்தான். ஸோ இதற்கு அவன் எங்கும் களவாக மேய்ந்து அக்குற்றங்களே கருநிறமாக வடிவு கொண்டார் போலுள்ள கருப்பு காளமாடு மாதிரி இருக்கான். அவன் காளை கன்று மாதிரி இருக்கான். இதற்கு மேல் பலமிருந்தும் பலதேவன் தன் தேவத்தன்மைக்கு குறையாதபடி விளங்கவில்லையோ? அதற்கு கீழ்ப்பட்டிருந்தும் இந்த ரிஷபம் செய்யும் அந்நியாயம் சொல்லுவதற்கு ஆவதன்று அப்படின்ற பொருள். அதாவது பலதேவன் சாதுவா தேவனுடைய அவதாரம், ஆதிசேஷனுடைய அவதாரம் அப்படின்ற ஒரு ஹி பிஹேவ்டு ஹிம்செல்ஃப். ஆனால் கண்ணன் அப்படி இல்லை, விஷமத்தனம் பண்ணி இவ்வளவுன்னு இல்லை, அவ்வளவு விஷமம். அவன் செய்யும் அந்நியாயம் சொல்லுவதற்கன்று தனக்கு கீழ்ப்பட்டாரையும் தனக்கு மேலாக்கும்படி ஆஸ்ரிதரை அபிமானிப்பவன் அப்படிங்கிறதும் ஒரு கருத்து. பட்டி மேய்ந்தாலும் குற்றம் அண்டாதபடி இருக்கிற ஒரு ஒப்பற்ற காளை கன்று, அதாவது அப்படி களவு எல்லாம் பண்ணாலும்
தன்கிட்ட அந்த கர்ம வாசனை இல்லாமல் அவதாரம் ரகசியம் அது அப்படியும் அனுபவிக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு பாசுரத்திலையும் அழகாக அனுபவிக்கலாம். அடியேன் ஆண்டாள் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மி.